ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிக்கிட்டு தானே நம்பிக்கையோடு இந்த எண்ணெய் தொட்டாய். இது அதிர்ஷ்ட எண்ணாக இருந்து எல்லாரும் மனசில் நினச்சதையெல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புத எண்ணாக இருப்பதால தான் இதை ஒரு முறை உன்னை தொட சொன்னேன். 7, 8, 6ங்கிற இந்த அற்புதமான அதிசய எண் என்பது உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்க போது. எப்போவுமே நீ முன்னுக்கு வரணும்னா அதுக்கு நீ தான் முயற்சி செய்யணுமே தவிர, நீ கஷ்டப்படும் போது அடுத்தவன் வந்து உன்னை கை தூக்கி விடுவான்னு நம்பவோ, அடுத்தவங்க உனக்காக வருவாங்கன்னு எதிர்பார்க்கவோ கூடாது என் செல்லமே. ஏன்னா இந்த பூமியில் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நீ நல்லா இருந்தினா உன்னை தேடி வந்து நிழல் போல உன்னை சுற்றி வருவாங்க. நீ கஷ்டப்பட்டினா உன்னை விட்டு சீக்கிரமாக விலகி போகக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் அடுத்தவங்க மூலமாக நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, அதன் மூலமாக நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு யோசிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்களே தவிர, நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சு அடுத்தவங்களை கை தூக்கி விடலான்னு யாருமே யோசிக்க மாட்டாங்கன்ற அந்த வாழ்க்கையின் உண்மையையும் சூட்சும ரகசியத்தையும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. தேவையற்ற சேர்க்கையும் வரவுக்கு மீறிய செலவும் ஒரு நாள் தராதரமற்ற மனிதனின் முன்பாக உன்னை கைகட்டி நிற்க வச்சிடும். எப்போவுமே நீ உயர்ந்த நிலைமையில மதிப்பும் மரியாதையும் மிக்க ஆளாக இருக்கணும்னா நல்ல மனிதர்களோட மட்டும் நட்பு வை. தேவையற்ற சேர்க்கையும் தேவையற்ற மனிதர்களின் நட்புகளும் உறவுகளும் சொந்த பந்தமும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. அதே போல வரவுக்கு மீறின செலவு செய்யாமல் சிக்கனமாக சேர்த்து வச்சு செலவை உன் கைக்குள்ளே வச்சுக்கும் போது தான் நீ யார் முன்னாலையும் போய் தலை குனிஞ்சு நிற்கவோ கையேந்தி நிற்க வேண்டிய கட்டாயமோ வராது. இது ரெண்டையும் நீ மீறி செலவு செய்யும் போது அல்லது தேவையற்ற மனிதர்களோடு நீ பழகும்போது அது என்னைக்கு இருந்தாலும் உன்னை ஒரு குற்றவாளியாக தகுதியும் தராதரமும் மற்ற மனிதர் முன்னால் போய் கையேந்தி நிற்கும்படியான சூழ்நிலையை கொடுத்துடும். இந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் மனசு ஒவ்வொரு மரமாக ஒவ்வொருவரும் விசித்திரமான எண்ணம் கொண்டவர்களாக தான் இந்த பூமியில் உலாவிக்கிட்டு இருக்காங்க. எல்லா மனிதர்களுக்கும் என்னதான் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அமிர்தத்தையே கொடுத்தாலும் கூட கிடைச்சதை நினச்சி திருப்தி அடையாமல் எது கிடைக்கலையோ அதுதான் பெருசுன்னு நினச்சி அதை அடைவதற்காகவே தவிப்பவர்களாகவும் தேடுபவர்களாகவும் இந்த பூமியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதும் உன் நல்லதுக்காக தான்றதை நீ புரிஞ்சுக்கணும். நாட்கள் நகர நகர உனக்கே வாழ்க்கையின் யதார்த்தமும் நல்லது கெட்டதுகளும் எல்லாமே புரிய வரும் என் செல்லமே. சில பேர் நல்லவேன்னு பேர் எடுக்கணுங்கிறதுக்காக, நல்லவேன்ற பட்டத்தை வாங்கிறதுக்காக என்னெல்லாமோ பிரயத்தனப்படுவாங்க, என்னெல்லாமோ செய்வாங்க. ஆனால் நல்லவேன்ற பட்டத்தை வாங்கி எதுவுமே இந்த உலகத்தில் உனக்கு உதவாதுன்னு நீ தெரிஞ்சுக்கக்கூடிய ஆளாக இரு. பயன்படுத்தப்படாத திறமை உன்னுடைய ஆற்றலை உன்னை விட்டு விலகச் செய்யும். உண்மையிலேயே உனக்கு நிறைய தகுதியும் திறமையும் இருந்தாலும் அதை புரிஞ்சுக்காம நீ உன்னை சாதாரண மனித பிறவியாக நினச்சிக்கிட்டு இருக்க. முதல்ல உன்னுடைய தகுதிகளையும் திறமைகளையும் அதிகப்படுத்தி இந்த உலக வாழ்க்கையை, உன் வாழ்க்கை பயணத்தை சரியாய் சிறப்பாய் வாழ தயாராகு. வருவது நல்லதோ கெட்டதோ என்ன நடந்தாலும் நகர்ந்து போய்கிட்டே இரு. இன்பம் வந்தா அதை ரசிச்சுட்டு போ, துன்பம் வந்தா அதை சகிச்சுக்கிட்டு போ. எங்கேயும் ஒருபோதும் யாரிடமும் தேங்கி நிற்கவோ அல்லது வாடி வருத்தப்படவோ கூடாது என் செல்லமே. தண்ணி ஒரு இடத்துல ரொம்ப நாள் தேங்கி நின்றுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் குப்பைகள் சேர்ந்து அது சாக்கடையாக மாறிவிடும். அதனால தான் நீ சாதாரண தண்ணி போல தேங்கி நிற்காம நதி போல எல்லா குப்பைகளையும் காடு மேடையும் மடல் மட்டைகளையும் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறேன். ஒரு இடத்துல நிற்காம ஓய்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் நீர் அழகானதாக தெளிவானதாக இருக்கும். நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில் எங்கேயும் நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தீனா உன் வாழ்க்கை பயணமும் இனிதானதாக வெற்றிகரமானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் என் செல்லமே.
நீ யாரையும் அடக்கி ஆள முயற்சி செய்யாதே. அதே போல யாருக்கும் அடங்கி போகவும் நினைக்காதே. நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சிறப்பாக எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு சாதிக்கக்கூடிய ஆளாக இரு. சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ வெறும் சத்தியத்தையும் நேர்மையையும் நியாயத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. தேவைப்படும் இடங்கள்ல சாணக்கியனாக யோசிக்கவும் கற்றுக்கணும். வீரம் மட்டுமே இருந்தாலும் போதாது, விவேகமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசிக்கவும் கற்றுக்கணும் என் செல்லமே. எப்போவுமே உன் மனசாட்சிக்கு மட்டும் நீ பயந்து வாழ்ந்தா போதும். எல்லாருக்காகவும் யோசிச்சு எல்லாருக்கும் நல்லவனா வாழணும்னு நினச்சி எல்லாருக்காகவும் பயந்து பயந்து நீ மகான் போல வாழணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு நீ உண்மையாக உன் மனசாட்சிக்கு மட்டுமே பயந்து வாழும்போது அதுவே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக நடக்க செய்யும். உனக்கு எது வேணும்னாலும் அது இந்த மனிதர்கள் யாரிடமும் எதிர்பார்க்காம என்னை மட்டுமே நம்பி என்னை மட்டுமே எதிர்பார்த்து வாழ பழகு. நீ அப்படி யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம என்கிட்ட உன் வாழ்க்கைக்கான எல்லாத்தையும் எதிர்பார்க்கும்போது அதை நிச்சயம் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மேலே நீ வைக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது மற்றவங்க உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை விட பலமானதாக இருக்கணும். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சிட்டா உன் கண்களுக்கு தெரிய வேண்டியது இலக்கு தானே தவிர அதை என்ன செய்ய முடியலை, இதை எப்படி செய்ய முடியலைன்னு காரணங்களை யோசிக்காதே. எப்போதும் நீ ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும் குறியாக கவனமாக இருக்கணும் என் செல்லமே. நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உன் மனசில் கவலைகளை உண்டாக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களை பற்றிய சிந்தனைகளையும் தூக்கி எறிஞ்சிடு. ஏதாவது ஒருத்தர் உனக்கு கவலையை கொடுப்பாங்க, கஷ்டத்தை கொடுப்பாங்கன்னு தெரியுதுன்னா அவங்கள பற்றி யோசிக்கிறதையே நீ நிறுத்திடணும். தேவையில்லாமல் அவங்களையும் அவங்க செஞ்ச விஷயங்களையும் யோசிக்கிறதால உன் நிம்மதி போகிறதல்லவா? அப்புறம் எதுக்காக மறுபடியும் அதையே யோசிக்கிற? கோபப்பட வேண்டிய நேரத்தில் யார் ஒருத்தன் பொறுமையாக இருக்கானோ அவன்தான் உண்மையான வெற்றியாளன். நீ எப்போதும் உன் மனசுக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு அந்த கட்டுப்பாடுகளின்படி உன் வாழ்க்கையை சரியாய் சிறப்பாய் வாழ தயாராகு. ஒரு விஷயத்தை செஞ்சால் இவங்க தப்பாக நினைப்பாங்களோ அவங்க தப்பாக நினைப்பாங்களோன்னு அடுத்தவங்களுக்கு பயந்து பயந்து வாழ்வதை விட என்ன தப்பாக நினைக்க இங்கே யாருமே இல்லைன்னு யாருக்கும் பயப்படாமல் உன் வாழ்க்கையை நீ நினச்சது போல் வாழ்ந்துட்டு போ. நீ வாழ்கிறது உன் வாழ்க்கை. அதில் அடுத்தவங்க உன்னை பற்றி என்ன நினச்சாலும் நீ கவலைப்படக்கூடாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப புத்திசாலியாக இருந்தாங்கன்னா நீ உன்னை முட்டாள் போல காமிச்சிக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா எல்லாரும் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு காட்டிக்கொள்ளக்கூடிய ஆணவமத்தோட புத்திசாலிகளாக இருக்கும்போது நீ எதுவுமே தெரியாத ஆள் போல இருந்தினாதான் எல்லாரும் உன் மேலே அக்கறையோட அனுதாபத்தோட எல்லாத்தையும் உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நீயும் அப்படி இருந்து அதிகமாக கற்றுக்கவும் முடியும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரை விட எனக்கு தான் நிறையா தெரியும்னு அடுத்தவங்க முன்னால் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாமல் தெரியாதது தெரியாதுன்னு சொல்லி சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நல்ல நிலைமைக்கு வர்ற வரைக்கும் காதை முடிக்கோ. ஏன்னா வாழ்க்கையில் உயர்ற வரைக்கும் யாராவது எதையாவது குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு அதிகம் பேசாமல் வாயை முடிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் உயர்ந்த பிறகு உன்னை கீழே தள்ளணுன்ற எண்ணத்தோட யாராவது உன் வாயை கிண்டிக்கிட்டும் கிளறிக்கிட்டும் எதையாவது உன்னை தப்பாக பேச வச்சிடணும் செய்ய வச்சிடணுன்ற முடிவோட உன்னை சுற்றி வருவாங்க. அதனால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரும்போதும் உயர்ந்த நிலைமைக்கு வரும்போதும் பொறுமையாக அமைதியாக இருக்க கற்றுக்கணும் என் செல்லமே. அது மட்டும் அல்லாமல் அடுத்தவங்க உனக்கு எதிராக வேலை செய்யும் போதும் உன்னை அழிக்க நினைக்கும் போதும் வீழ்த்த நினைக்கும் போதும் குழி பறிக்கும் போதும் அந்த குழியில் விழுகாமல் இருக்கிறதுக்காகவாது உனக்கு குள்ளநரியின் புத்தி இருக்கணும். சும்மா அறிவாளியாக புத்திசாலியாக இருந்தால் மட்டும் போதாது, வீரத்தோட தைரியமாக இருந்தால் மட்டும் போதாது. விவேகமும் குள்ளநரியின் புத்திசாலித்தனமும் இருக்கும்போது தானே அடுத்தவங்க பறிக்கிற குழியில் கீழே விழுகாமல் ஏமாந்து போகாமல் உன் வாழ்க்கையை உன்னால் வாழ்ந்து ஜெயிக்க முடியும். எது உன்னை நோக்கி வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோ.
எது உன்னை விட்டு போனாலும், யார் உன்னை விட்டு போனாலும் அதை அப்படியே விட்டுடு. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு எல்லாமே இந்த உலகத்தில் வரவும் போகவும் செய்ய தான் செய்யும். ஏன்னா எதுவுமே நிரந்தரம் கிடையாது அல்லவா? உன்னை பார்த்து யாராவது ஏதாவது குறை சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட போய் வீண் விவாதம் செய்ய வேணாம். அதுக்கு பதிலாக அவர்களுக்கு நன்றி சொல்ல தயாராகு. ஏன்னா உன்னை பார்த்து ஒருத்தர் குறை சொல்லும்போது உன்னிடம் இருக்கும் குறை என்னன்றது உனக்கே புரிய வரும் அல்லவா? நீயே உன்னை செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளியாக இருக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. இனிமே யாராவது உன்னை குறை சொன்னாங்கன்னா நன்றி சொல்லிக்கிட்டு அதை திருத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை நிறைவானதாக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பியேன் செல்லமே. உறவுன்னு சொல்லிக்கொள்ள உனக்காக 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய மனசையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிட்டு உனக்காக வாழக்கூடிய ஒருத்தராவது உன் கூட இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. அப்போதுதான் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். உனக்காக நல்லது நினைக்கவும், நல்லது சொல்லவும், நல்லது செய்யவும் 4 பேரையாவது உன் கூட வச்சுக்கணுமேன் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதுமே எல்லா இடங்கள்லையும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு சொல்லாமல் அடிக்கடி சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் ஆளுக்கும் ஏற்றார் போல நீ இருக்க கற்றுக்கோ. அழுக வேண்டிய இடத்துல அழுக வரலேனாலும் கண்கலங்க கற்றுக்கோ. உனக்கு பிடிக்காதவங்க உன் கண்ணு முன்னால் வந்து சிரிச்சுக்கிட்டே பேசும்போது நீ அவங்கக்கிட்ட வெறுப்பை காட்டாமல் கோபப்படாமல் நல்லா இருக்கீங்களான்னு நலம் விசாரிக்க கற்றுக்கோ. சில பேர் மேலே எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அவங்க உன்கிட்ட வந்து பேசும்போது சிரிக்கும்போது நீயும் கோபத்தை காட்டிக்காமல் உள்ளேயே அதை மறைச்சி வச்சுக்கிட்டு பொய்யாக சிரித்து பேசவும் கற்றுக்கணும். ஏன்னா இது நடிப்புக்கான உலகமாக மாறிடுச்சு. இந்த உலகத்தில் நீ உண்மையாக இருந்தினா, மனசில் நினைக்கிறத அப்படியே உன் முகத்தில் வெளியே காட்டினா, நீதான் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் ஏழையாகவும் வாழ்க்கையில் தோத்து போகனாவும் மாற வாய்ப்பு இருக்கு. அதனால் மனிதர்கள் எப்படி நல்லா நடிக்கிறாங்களோ அதற்கேற்றாற் போல அதை நீயும் நம்பக்கூடியவனாக, நடிக்கக்கூடியவனாக, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை புரிந்து நடக்கக்கூடிய ஆளாக இருந்துக்கோ என் செல்லமே. நேரமும் வாய்ப்பும் எல்லாருக்கும் எப்போதுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் முயற்சி செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குது. அவங்க நினச்ச இலக்கையை அடைய முடியுது. நீயும் தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது, அந்த முயற்சிகளை எங்கே எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது நீ நினச்ச விஷயங்கள் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். எல்லாரும் முயற்சி செஞ்சு தான் ஆகிறாங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. ஆனால் எந்த இடத்துல எந்த அளவுக்கு முயற்சி செய்யணுங்கிற அந்த ரகசியம்தான் இங்கு யாருக்கும் புரிவதில்லை. உனக்கு வழிகாட்டியாக, வழித்துணையாக நான் இருந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் எந்த கவனத்தோடு எப்படி செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து போகிறதும் அடிபணிஞ்சு போகிறதும் தப்பு இல்லை. ஆனால் அது எந்த அளவுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்குது. சும்மா எல்லாருக்கிட்டையும் விட்டு கொடுத்து அடிபணிஞ்சு அனுசரித்து போனீன்னா உன்னை அடிமையாக வச்சுக்கவும் வேலைக்காரியாக வச்சுக்கவும் தான் எல்லாரும் யோசிப்பாங்க. அதனால் விட்டு கொடுத்து போவதும் அடிபணிந்து அனுசரித்து போவதும் கூட ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ விரும்பின விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக இந்த வராகி அம்மா நடத்தி தரேன்.